அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாஸ் ஃபியூச்சர் டெமோகிராபிக் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே யங்கஸ்ட் நேஷனா நம்ம இருக்கோம். ஓகேங்களா? டெமோகிராபிக் டிவைடண்ட் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதனால நம்மள வந்து யங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, இந்த யங்கஸ்ட் நேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திங் எப்போ வரைக்கும் இருக்குன்னா, அரவுண்ட் 2050 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாப்புலேஷன் நம்மளோட ஆவரேஜ் பாப்புலேஷன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இப்ப இந்தியாவோட கரண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் மீடியன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியன் ஏஜ் எவ்வளவா இருக்குன்னா 28 இருக்கு. இது 2050க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா, அது 40 அப்படின்னு சொல்லி அந்த மீடியன் ஏஜ் 28ல இருந்து 40ஆ மாறும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இப்ப இதனால என்ன மாரியான சேஞ்சஸ நம்ம பார்க்க முடியும்? என்ன மாரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் என்ரோல்மென்ட். ஓகேவா? ஸ்கூல் என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா, ம் ஏன் ஸ்கூல் என்ரோல்மென்ட் டிக்ளைன் ஆகுதுன்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஓவராலா இந்தியால கம்மியாக ஆரம்பிக்கும். அது ஓவரால் இந்தியாவும் கம்மியாகும். இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். பர்த் ரேட் வந்து கம்மியாகும். அதனால ஸ்கூல் என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத விஷயமா சொல்றாங்க. ஸோ இதனால என்ன பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம்? ஸ்கூல் அ அதாவது குழந்தைகளோட எண்ணிக்கை கம்மியாகுறதுனால தான் ஸ்கூல் என்ரோல்மென்ட் கம்மியாகுது. இப்ப இதனால என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சர் டூ பியூப்பிள் ரேஷியோ. அதாவது இத்தன குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்ப 30 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா? அந்த டீச்சர் டூ பியூப்பிள் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்தியால. போக, போக, போக அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாரி இருக்கக்கூடிய ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பெட்டரா யுட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸா இருக்கு. இதே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சரோட ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும். பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகலாம் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. அதே மாரி இது ரீசென்ட் ட்ரெண்ட பேஸ் பண்ணி பார்த்தாலும், கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை, கவர்ன்மென்ட் ஸ்கூல குளோஸ் பண்றது அதிகமாயிட்டே வருது. பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து அ ஓப்பன் பண்றது அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ 2050 வரைக்கும் 2040லேருந்து 2050 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம எவ்வளோ பெனிஃபிட்ஸ ரீப் பண்ண முடியுமோ, எவ்வளோ எந்த அளவுக்கு அந்த டெமோகிராபிக் டிவைடண்ட்ட பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு நம்மளோட எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 3வது விஷயம் என்னன்னா, ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ டெமோகிராபிக் டிவைடண்ட் நம்மளோட மீடியன் ஏஜ் 28லிருந்து 40 ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயி ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்ப 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப ஏறக்குறைய 9% வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வந்து இருக்காங்க. இதுவே 2050 வாக்குல பார்க்கிறப்ப இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 20% வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்பிளா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஓல்ட் ஏஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த கெரியாட்ரிக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரிலேட்டடா அந்த ஓல்ட் ஏஜ் பீப்பிளுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் கெரியாட்ரிக் கேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த கெரியாட்ரிக் கேர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதனுடைய காஸ்ட் அதிகமாகும். அரசாங்கம் அ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏத்த மாரியான கொள்கைகள், திட்டங்கள வந்து கொண்டு வரணும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அ ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் 2031 வர்றப்போ கிட்டத்தட்ட 18.20% இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட மொத்த மக்கள் தமிழ்நாடோட மொத்த மக்கள் தொகையில 18.20% பேர் ஓல்ட் ஏஜ் பீப்பிளா இருப்பாங்க 2031 வரப்ப. சரியா? இப்ப இந்த மாரி கெரியாட்ரிக் கேர் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பர்த் ரேட் கம்மியாகறனால நமக்கு என்ன ஆகும்னா, மேட்டர்னல் கேர் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும். மேட்டர்னல் கேர் வந்து பெஸ்ட்டா இந்தியானால குடுக்க முடியும். அப்படிங்கிறதையும் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுல ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் என்ரோல்மென்ட் கம்மியாக போகுது. ஸ்கூல் என்ரோல்மென்ட் கம்மியாச்சுன்னா, டீச்சர் டூ பியூப்பிள் ரேஷியோ அதிகமாகும். அதே மாரி டீச்சர்ஸோட எண்ணிக்கை கம்மியாகும். கவர்ன்மென்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை கம்மியாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது பர்த் ரேட் கம்மியாகுது. பர்த் ரேட் கம்மியாகுறதுனால மேட்டர்னல் கேர் வந்து நம்ம நல்லா குடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, டெமோகிராபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு. நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. இத நம்ம பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணோம்னா, நம்மளோட எக்கனாமிக் குரோத் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கடைசியா பார்த்தா, ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வந்து 9% இருந்து 20% இன்கிரீஸ் ஆக போறாங்க. இப்ப அவங்க ரிலேட்டடான கேர் அது எல்லாமே அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஓவராலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெமோகிராபிக் டிவைடண்ட்ட பாசிட்டிவா மெயின்டெயின் பண்ணணும். நம்ம டெமோகிராபிக் டிவைடண்ட்ல இருந்து எந்த அளவுக்கு எக்கனாமிக் குரோத் எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன நல்லா குடுக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மென்ட்ட வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வே ஃபார்வர்டா குடுக்குறாங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் ஆர்டிக்கிள்ல வந்து பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா ஷோயிங் ஸ்டடி புரோகிரஸ் இன் ரெட்யூசிங் சைல்டு டெத் அமிட் ஸ்லோயிங் குளோபல் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி குரூப் ஃபார் சைல்டு மார்டாலிட்டி எஸ்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கிறப்ப வேர்ல்டு லெவல்ல இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியோநாட்டல் மார்டாலிட்டி அண்ட் தென் அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படிங்கிறது அஹ், கம்மியாயிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவோட அந்த டார்கெட்டடான ஹெல்த் இன்டர்வென்ஷன், அதாவது மேட்ரினல் பெனிஃபிட்காக நம்ம நிறைய திட்டங்களை பண்றோம். மாத்திரை வந்தன யோஜனா, இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு. ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம், இந்த மாதிரியான திட்டங்கள். ஸோ மேட்டர்னல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய திட்டங்கள். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, மருத்துவமனைகளுக்கு வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகமானது. அதே மாதிரி இம்யூனைசேஷன் கவரேஜ், அந்த சொட்டு மருந்து, அந்த வேக்சினேஷனை வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்கறது. இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்தியாவோட அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறதும் நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாயிருச்சு. வேர்ல்டு லெவல்லையும் கம்மியாயிட்டு தான் வருது. ஆனா அதை காட்டிலும் இந்தியால அதை விட வேகமா கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.